அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிரியா பவானி சங்கர் அவர்கள் பிடெக் படித்துவிட்டு தொலைக்காட்சிகளில் தொடங்கிய இவரது பயணம் தமது கடின உழைப்பால் முழுமையான அர்ப்பணிப்பால் திரைப்படத்துறையில் அடியெடுத்து வைத்தவர். தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் மிக அழுத்தமாக தடம் பதித்துக் கொண்டிருக்கும் தனித்துவமிக்க தமிழ் முகம். மேயதமான், கடைக்குட்டி சிங்கம், மான்ஸ்டர், திருச்சிற்றம்பலம், 10 தல, டிமாண்டி காலனி உள்ளிட்ட திரைப்படங்களில் கமர்ஷியல் ஹிட் அடித்தவர். அதே நேரத்தில் தனித்துவமிக்க பாத்திரங்களால் நிலைத்து நின்றவர். குறிப்பாக தெளிந்த தமிழ் உச்சரிப்புக்குரியவர் செல்வி பிரியா பவானி சங்கர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. நானும் கொஞ்சம் சுருக்கமாக என்னுடைய டிரைவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். 5:50 மியூசிக் அகாடமி 5 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 மணிக்கு மியூசிக் அகாடமிக்கு வந்துட்டார். நான் வீட்டில் வெயிட் பண்ணிவிட்டு 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இந்த ஹைக்கூலாம் ட்ரை பண்ணக்கூடாது போல இருக்கு, கொஞ்சம் தெளிவாகவே அவர்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். அதனால் நிஜமாகவே எனக்கு முன்னாடி யார் பேசினாங்களோ அவங்களுடைய உரையை நான் நிஜமாகவே மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் காக்க வச்சதுக்கும் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். ஐம் வெரி சாரி ஃபார் கம்மிங் லேட். அண்ட் வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற யாருக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு ப்ரெஷர். இங்கே இருக்கிற எல்லாருமே அறிஞர்கள் முன்னாடி, எழுத்தாளர்கள் முன்னாடி, கவிஞர்கள் முன்னாடி நிறைய பேசினவங்க. அவங்களும் கவிஞர்கள் தான், அவங்களும் படைப்பாளிகள் தான். ஹீரோயின்ஸ் பொதுவாக நடிகர்களை கூட ஏற்றுக்குவாங்க, சினிமா நடிகர்களை கூட இந்த மாதிரி இலக்கிய மேடையில் ஏற்றுக்குவாங்க. நடிகைகள் வரும்போது என்ன வேலை, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். அதனால் என்ன தான் பேச போகிறா இவ, என்ன பேசிட போகிறா இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி இடங்களில் இருந்திருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது. ஸ்பெஷலி லிங்குசாமி சார் கால் பண்ணப்போ இவர் எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாரு, யூஸ்வலாக பாம்பே ஆக்டர்ஸ்க்கு கால் பண்ணுவார், இல்லை அப்படி போனால் கேரளா இல்லை தெலுங்கானா, இதுதான் மேக்ஸிமம். தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மாற்றி கால் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்த உடனே அவர் சொன்னது படத்துக்காக இல்லைம்மா, ஒரு புக் ரிலீஸ்க்காக. ஓ பேசணுமா, ஆமாம் அப்போ தமிழ் தெரிஞ்சிருக்கணும், கரெக்டு, ஓகே சார் கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான். ஸோ சார் கால் பண்ணி இந்த மாதிரி 53 பேருடைய முயற்சி ஒரு புத்தகமாக வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஓகே நைஸ், வர்றேன் சார், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, நான் ஒரு செய்தியாளராக இருந்திருக்கேன், தொகுப்பாளராக இருந்திருக்கேன். ஸோ ஒரு 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 கூட்டத்து முன்னாடி பேசுகிறது வந்து எனக்கு புதுசு கிடையாது, என்ன பெருசாக என்னை பதட்டமாக்குற விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் இலக்கியத்தை ரசிக்கிறவங்க, புத்தகங்களை நேசித்து படிக்கிறவங்க, ஒரு 3 வரிகளுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி, இவ்வளவு படித்தவங்க முன்னாடி, விஷயம் தெரிஞ்சவங்க முன்னாடி, இவ்வளோ அழகாக பேசுகிறவங்க முன்னாடி பேசணும் அப்படிங்கும்போது தெரில, எனக்கு கொஞ்சம் முதல் தடவை பதட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் இது ஹைக்கூ வேறு. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக பக்கமாக பேசிடலாம், நான்லாம் நிறைய பேசுவேன். பக்கமாக எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கு நிறைய பேசுறது ஓகே. ஆனால் 3 வரி, அந்த 3 வரிக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை அந்த 3 வரிக்குள்ளே சொல்லி அதுக்கு ஒரு முடிவும் கொடுக்கணும். இது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் நிறைய பேசுகிறது எவ்வளோ பெரிய லக்ஸுரி அப்படிங்கிறது ஹைக்கூ கவிதைகள் படிக்கும்போது தெரியும். ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு 3 நாள் முன்னாடி திரு ராஜேஷ் அவர்கள் காலமாயிட்டார். நான் ஊரில் இல்லை, என்னால் நேரில் போய் அவரை கடைசியாக ஒரு முறை பார்க்க முடியல. சரி ஒரு இரங்கல் பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இரங்கல் பதிவு தயார் பண்ணி என்னுடைய டீமுக்கு அனுப்புகிறேன். ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய இருக்குது, இவ்வளோ தாங்காது, 280 கேரக்டர்ஸ் தான், 280 லெட்டர்ஸ்குள்ளே நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். எனக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸை நம்மக்கிட்ட பேசியிருக்காரு. ஒரு ஹைவேல இருக்கிற ஒரு டீ கடையில் உட்காந்து
அந்த 70 வயது தாண்டிய ஒரு மனிதர் வாழ்க்கையை பற்றின அவருடைய புரிதல், அவருடைய பெர்ஸ்பெக்டிவை என்கிட்ட பேசியிருக்காரு. அதை கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்துருக்குது. அவர் சொன்ன புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் எப்படி 280 லெட்டர்ஸ் 280 கேரக்டர்ஸ்குள்ளே எப்படி ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது? சரி, ஓகே, எடிட் பண்ணி போட்டு எனக்கு அதுக்கு மேலே அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர்கிட்ட. சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நேற்று எனக்கு லிங்குசாமி சார் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 53 கவிதைகளை எனக்கு அனுப்பி வச்சுருந்தார் நான் படிக்கிறதுக்காக. அதில் ஒரு ஹைக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். வாவ், ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 70 ஆண்டு தாண்டி வாழ்ந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் எப்படி 280 வார்த்தையில் லெட்டர்ஸில் அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. 3 வரியில் எவ்வளோ அந்த அந்த என்டையர் லைஃப் அவர் அந்த 3 வரியில் சொல்லியிருந்தார். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். ஓகே, ஸோ அவ்வளவுதான் ஹைக்கு கவிதை. என்னுடைய அனுபவம், அது எனக்கானது. நான் கேட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது, அது எல்லாமே எனக்கானது. என்னுடைய எண்ணங்களுடைய எல்லா பக்கத்தையும் நான் உங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நான் உணர்ந்ததை 3 வரியில் நான் உங்களுக்கு கடத்துறேன். அந்த 3 வரி எவ்வளவு அழகானதாக இருக்கணும் அப்படின்னா. அதனால் எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு நான் படித்தது அதுதான். அதை படித்த உடனே எனக்கு ஆமாம், இதுதான் ஹைக்கூ கவிதை இல்லை, கரெக்டு, அவர் என்ன சொல்லணும்னு நினச்சிருக்காரோ அதை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு 3 வரியுமே ஒரு சின்ன சின்ன கதையை சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் ஹைக்கூன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி பிலீவ் தட் இஸ் வாட் கிரேட் ரைட்டிங் இஸ் அபவுட். மோஸ்ட்லி கிரேட் ரைட்டிங்ஸ் ஆர் நாட் லவுட். They don't shout. They just sit there silent and it ruins you beautifully. I think haiku வந்து அந்த மாதிரி நம்மளை அழகாக நம்ம மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த 3 வரிகள் தான் ஹைக்கூ. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் 3 வரியில் பகிர்ந்துக்கிட்டதை நான் உட்காந்து மற்ற உலகத்துக்கு முன்னாடி அதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது. அண்ட் சார்கிட்ட பேசும்போது இன்னைக்கு காலையில் 53 கவிதைகளையும் படித்து முடிச்சுட்டு, ஹைக்கூவையும் படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் லிங்குசாமி சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்களுடைய டாப் 3 என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இந்த இலக்கியம், கவிதை, கட்டுரை, பாடல், இசை, இது எல்லாமே சப்ஜெக்டிவ். இன்னைக்கு என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது, இன்னைக்கு நான் யாராக இருக்கேன், இன்னைக்கு எனக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. அதனால் என்னுடைய டாப் 3 அப்படிங்கிறது இன்னைக்கு மார்னிங் எனக்கு என்ன பிடிச்சதோ அந்த 3. பட் தட் டசன்ட் டிஃபைன் யோர் ஒர்க். அதனால் நிஜமாகவே உங்கள் 53 கவிதைகளுமே ரொம்ப அழகானது. அது தேர்ந்தெடுத்தவங்களுடைய அந்த மனநிலைக்கான டாப் 3 இருந்திருக்குமே தவிர உங்களோட எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான 3 வரிகள் தான். அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. இன்னும் நிறைய எழுதுங்க, நிறைய பகிர்ந்துக்கோங்க. எங்களை மாதிரி விரும்பி படிக்கிறவங்க, ரசித்து படிக்கிறவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க. யூ குட் இன்ஸ்பயர் சம்ஒன். இப்போது நீங்களாம் பேசுகிறத பார்த்துட்டு, சார்லாம் பேசுகிறத பார்த்துட்டு இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஜப்பானில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது, ஆமாம், நம்ம ரொம்ப உலகம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது புக்கு படிக்கும்போது தெரியும். வெறும் நம்மளை சுற்றி இருக்கிற 4 சுவர் மட்டும் வீடு கிடையாது. அந்த 4 சுவரில் உட்காந்துக்கிட்டு யூ கேன் ஸ்டில் லுக் அட் த வேர்ல்டு. அதுதான் புக்ஸ். ஸோ சார் சொல்லும்போது அதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ராப்ளி நம்ம இன்னும் கொஞ்சம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுவும் மற்ற லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கிற கதைகளும் கவிதைகளையும் படிக்கிறத விட நம்ம மொழியில் அது மொழிபெயர்த்து வந்தாலும் அதனுடைய அழகு வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் வரும்போது சார் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது எனக்கு இதில் நான் எவ்வளோ நேரம் மிஸ் பண்ணேன்னு தெரியல. 5 நிமிஷம் மிஸ் பண்ணேனா, 10 நிமிஷம் மிஸ் பண்ணேனா, மேபி வீடியோ வரும்போது அவர் பேசுனதை கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் ரொம்ப சந்தோஷம் நான் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் காலையில் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா 53 கவிதைகளும் படிக்கும்போது குளம், நதி, மரங்கள், பறவைகள், அந்த மாதிரி ஒரு அழகியலை சார்ந்த விஷயங்களாகவே போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி அவங்கவுங்க பார்த்தது. இந்த கவிதைகள் வந்து ஒரு அழகியலை சுற்றியே நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அதில் ஒரு கவிதையை நான் படித்தேன். எனக்கு அதுக்கு சிரிக்கலாமான்னு தெரியல, ஆனால் நான் சார்கிட்ட சிரிச்சுட்டு தான் சொன்னேன்.
ஏன்னா அது ஒரு மாதிரி இந்த டார்க் ஹியூமர் கேட்டகரிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு என்ன. மருதாணிக்குள் மறைந்தது சண்டையில் வைத்த சிகரெட் சூடு. என்னையா திடீர்னு அர்ஜுன் ரெட்டிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் திடீர்னு டார்க்காக போயிட்டாங்க இவங்க. ஸோ அது எழுதினவர் வடலூர் ஜெகன் இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் படிச்சுட்டு சிரிச்சிட்டேன் ஒரு மாதிரி டக்குன்னு. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் யாராவது அந்த மாதிரி சண்டையில் சிகரெட் சூடெல்லாம் வச்சா போலீஸில் ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், மருதாணிலாம் போட்டுக்க வேணான்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், வாழ்த்துக்கள். இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு த்ரில்லர் கேட்டகரி. கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டியில் எனது பெயர் திக் திக். 2 லைன் தான், திக் திக்க கூட விட்டுருங்க, 2 லைன் தான். கண்ணீர் அஞ்சலி சுவரொட்டியில் எனது பெயர். இது வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான 1 லைன் மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை படிக்கும்போது. ஓகே, எவ்வளோ வெறும் 5 வார்த்தையில் ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா? அது வந்து தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ரீட் டுடே மார்னிங். அண்ட் அவ்வளோதான். ஐ திங்க் நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் எழுதியிருந்தது எல்லாமே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அது சின்னதாக இருந்தாலும் ஒரு கவிதை மாதிரி அழகாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் எனக்கு அந்த எழுத்துக்களில் தெரிஞ்சுது. சின்னதாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்த விஷயங்கள், அந்த சின்ன விஷயத்தில் நீங்கள் ஒரு கவிதையை பார்த்தீங்க, அதை எங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு. அண்ட் நிறைய எழுதுங்க, நிறைய பகிர்ந்துக்கோங்க. சார் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கவும், மற்றவங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கும்போது தான் அது இன்னும் பிரபலமாகும், இன்னும் அதிகமாக அதை தேடி வர்றவங்க இருப்பாங்க. அண்ட் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய முயற்சிக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம்தான். அதனால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி வந்து இன்றைக்கி ஒரு உருவம் பெற்று புத்தகமாக வெளியிடுறாங்க. இன்னும் 100 புத்தகம் உங்களுடைய உழைப்பில் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற இதே சந்தோஷம் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னையும் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிகச்சிறந்த உரையாற்றிய செல்வி பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கு திரு ஆர். சிவகுமார் அவர்கள் சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.